Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Psalm chapter 147. ஸோ சங்கீதம் 147வது அதிகாரம். ஸோ ஒரு சின்ன சம்மரியை பார்க்க போது இந்த சங்கீதம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கீதக்காரர் இஸ் அகேன் டாக்கிங் அபவுட் காட்ஸ் கிரேட்னஸ், ஆண்டவரோட வல்லமை, ஆண்டவருடைய பலத்தை பற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறார்? ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட அந்த கிரேட்னஸ், அவரோட அந்த கேர், எவ்வளோ அக்கறையாக இருக்கிறத வச்சு என்ன பண்ணுறாரு, கொண்டாடுறாரு சங்கீதக்காரர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரோட பலம் இஸ் அபோவ் பியாண்ட் திஸ் எர்த்ன்னு சொல்றாங்க. அதாவது காஸ்மிக் ரெல்ம்ல போற அளவுக்கு ஆண்டவரோட பலம் இருக்கு. அதாவது இந்த உலகத்தை தாண்டி இருக்குது ஆண்டவரோட பலத்தை பத்தி. ஸோ இட்ஸ் அவுட்வர்ட்லி ஸ்ட்ரென்த்னு சொல்றாங்க சங்கீதக்காரர். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, திரும்பியும் ரிப்பீட்டடா என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய அக்கறையை பத்தி சொல்லிட்டே வராங்க. ஸோ அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் என்னன்னா, verse 3. So Psalm chapter 147 verse 3, which says, He heals the broken-hearted and binds up their wounds. இன்னொரு வாட்டி சொல்றேன், He heals the broken-hearted and binds up their wounds. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, ரெண்டு விஷயங்கள் இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம எடுக்க போறோம். முதல்ல அந்த பிக்சரை பாருங்க, அதாவது ஆண்டவர் எப்படி அவங்க காட்டுறாங்கன்னு. சங்கீதத்தை எப்படி சொல்றாங்க, ஆண்டவர் வந்து பேசிக்கலி ஒரு ஏலியன் மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த உலக பிரகார வார்த்தைகள்லாம் பத்தாது நம்ம ஆண்டவரோட பலத்தை பத்தி சொல்றதுக்கு, அவரோட கிரேட்னஸை பத்தி சொல்றதுக்கு. நோ வேர்ட்ஸ் இஸ் எனஃப் மாதிரி என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க சங்கீதக்காரர் ஆண்டவரை பத்தி. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஆண்டவரோட பலம் இந்த உலகத்தை பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி ஒரு பலம் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும். இந்த மேல இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் அவரால் என்ன பண்ண முடியும், எண்ணி சொல்ல முடியும். ஆனாலும் அவ்வளோ பலம் உள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம மேல அக்கறையா இருக்காரு, நம்ம மேல கிருபை காட்டுறாரு, நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். ஸோ அந்த கம்பேரிசன் வச்சுதான் நம்ம என்ன எடுத்தோம், அந்த கீவர்ஸ் எடுத்தோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பாக்குறோம், அவ்வளோ பலமா இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம மேல அக்கறையா இருக்காரு. அதுல இருந்து ரெண்டாவது என்ன எடுக்க போறோம்னா, நம்ம என்ன நினைக்க கூடாது, ஆண்டவர் இவ்வளவு பலசாலியே, ஆண்டவர் இவ்வளவு திறமைசாலியே, ஆண்டவர் இவ்வளவு வல்லமை உள்ளவரு, நம்ம மேல அவரு ஏன் அக்கறை வைக்க போறாருன்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த தான் நம்ம இந்த சங்கீதக்காரர் மிஸ்டேக்கை காட்டுறாரு. ஏன்னா நம்ம நார்மலா என்ன நினைப்போம், ஒரு விஐபியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய பிரதமரா இருக்கலாம், ஒரு பெரிய பாலிட்டிஷியனா இருந்தா நார்மலா என்ன பண்ண மாட்டாங்க, அவருக்கு அந்த நபருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்காது எல்லாருக்கும் கவனிக்கிறதுக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி லோ கிளாஸோ இல்லைன்னா கீழே வேலை செய்யற மக்களுக்கு அவங்க என்ன கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ நேரம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நார்மலா என்ன நினைப்போம், ஓகே பிரதமருக்கு நம்ம நார்மலா என்ன நினைப்போம், நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா, கம்ப்ளைண்ட் இருந்தா நம்ம லோக்கல்ல தான் ஃபர்ஸ்ட் போவோம். நார்மலா என்ன பண்ண மாட்டோம், டைரக்டா பிரசிடென்ட்டோ இல்ல சீஃப் மினிஸ்டருக்கு போக மாட்டோம். ஆனா இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன போலாம், தைரியமா என்னவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தைரியமா போலாம். நம்ம என்ன நினைக்க கூடாது, ஆண்டவர் இவ்வளவு வல்லமை உள்ளவரு, அவர்கிட்ட எல்லாம் ஏன் நம்ம இது எடுத்துட்டு போகணும்னு நினைக்காம, என்ன அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாம சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம தைரியமா ஆண்டவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கலாம் சில விஷயங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போகாம இருப்போம். உங்களுக்கு இருக்க அந்த கவலைகள், இல்ல கிரீஃப், சேட்னஸ், ஒரு சோதனை, இல்ல டிஃபிகல்ட்டி, இல்ல நீங்க பண்ண ஏதோ பாவம் பழசுல அதை நீங்களே உங்களுக்கு மன்னிக்காம இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தது, நீங்க என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் நான் ஏன் ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போகணும், இதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட ஏன் நான் கேட்கணும். அந்த டிஸ்டன்ஸ் வைக்காம நம்ம என்ன பண்ணலாம், என்னவா இருந்தாலும் ஆண்டவரை நம்ம ஒரு அப்பா மாதிரி இல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்ன பண்ணலாம், தைரியமா அப்ரோச் பண்ணலாம். அந்த சங்கீதக்காரர் அதான் சொல்றாரு, ஆண்டவர் இஸ் அவுட்வர்ட்லி, இந்த உலகத்துக்கு மீறி எவ்வளவு பலசாலியான ஆண்டவரா இருந்தாலும் நம்ம மேல என்ன வச்சிருக்காரு, அக்கறை வச்சிருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட டிஸ்டன்ஸ் வைக்க கூடாது. ஸோ என்னவா இருந்தாலும், என்ன கஷ்டமா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், தைரியமா ஆண்டவர்கிட்ட அதை எடுத்துட்டு போகலாம். we can bring all our grievances, all our worries, என்னவா இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதை ஆண்டவர்கிட்ட தைரியமா எடுத்துட்டு போலாம். So that is what I want us to take away. சின்ன பிரேயரோட முடிச்சு. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, first of all, that you are so great and so powerful that words do not do justice of explaining your might, Lord. And Lord, first of all, thank you for this reminder through the psalm that, Lord, regardless of how powerful you are, despite how powerful you are, Lord, that you are always willing, not just willing, but you are always there for us, caring for us, Lord. Secondly, Lord, help us remember that it is not wise for us to think you are distant, but Lord, help us remember that you are always there for us,
willing to listen to our grievances, our difficulties, and our pain, Lord. Give us the wisdom and grace to remember and practice this. All of this in Christ's name I pray. Amen.